ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. Introduction to வேதாந்தம். இதுல நாம போன வகுப்புல பார்த்தது 4 விதமான புருஷார்த்தங்கள். அது ஏன் மனிதன் நோக்கி ஓடுகிறான் என்றால் மனதில் அவனுக்கு இருக்கிற 3 விதமான தோஷங்கள், அதற்கு 3 விதமான டிசிப்ளின்ஸ். அதிலிருந்து விடுபடுவதற்கு மனதில் இருக்கிற தோஷம் 3, அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான இறைவன் கொடுத்தது 3. மனதில் இருக்கிற தோஷம், அஞ்ஞானத்தினால் வருகின்ற மனதில் இருக்கின்ற தோஷம். அஞ்ஞானம் இருக்குதுனாலதான் பிறப்பு வருது. பிறப்புன்னு ஒண்ணு பிறந்துட்டோம்னா இந்த 3 தோஷமும் நமக்கு இன்எவிட்டபிள். அதுல ஃபர்ஸ்ட் சித்த மலம், மனதில் இருக்கிற அழுக்குகள், ராக துவேஷம் கர்வம் பொறாமை, இந்த மாதிரி மனதில் இருக்கிற அழுக்குகள் ஃபர்ஸ்ட் தோஷம், சித்த மலம். அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? சித்த சுத்தி பண்ணணும். இந்த மனதை சுத்தம் பண்ணுதல் என்பது அதில் இருக்கிற மலங்களை வெளியேற்றுவதற்கு பேரு தான் சுத்தின்னு பேரு. அதற்குதான் இறைவன் கொடுத்தது கர்மயோகம். 2வது அழுக்கு தோஷம் சித்த விக்ஷேபம், ஆசிலேட்டிங் மைண்ட். இப்படி கடிகாரத்துல அந்த காலத்துல பெண்டுலாம் ஆடிட்டு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பேர் ஆசிலேட்டிங் மைண்ட். இது 2வது தோஷம். ஃபர்ஸ்ட் மலம், 2வது ஆசிலேட்டிங் மைண்ட். அதுக்கு அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் அது ஒரு தோஷம். அதிலிருந்து விடுபடுவதற்காக சித்த ஏகாக்கிரதத்தை பெறுவதற்காக செய்யக்கூடியதுதான் 2வது டிசிப்ளின் உபாசனா. 3வது மனதில் இருக்கிற சித்த அஞ்ஞானம், ஆவரணம், என்னை பற்றிய அஞ்ஞானம், ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானம். இது சித்தத்தில் இருக்கிற 3வது தோஷம். அதை விளக்குவதற்காகத்தான் இறைவன் என்ன கொடுத்திருக்காரு? ஞான யோகம். சோ கர்மயோகா ஃபார் சித்த சுத்தி, உபாசனா ஃபார் ஏகாக்கிரத சித்தம், ஞான யோகம் ஃபார் சித்த அஞ்ஞானம். இப்ப நாம இதற்கு நம்ம பார்த்தோம், சாதகக இந்த மலங்களை உடையவன் என்ன பண்றான்? இந்த மலத்திலிருந்து சித்த தோஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா 3 சேர்ந்து அது பேர் தோஷம். இந்த சித்த தோஷத்துடன் வாழ்ந்து மடிபவர்கள் கோடான கோடி மக்கள், 99.99 இந்த தோஷத்திலே பிறந்து இந்த தோஷத்திலே வளர்ந்து இந்த தோஷத்தோடு கூட தான் முடிகிறவங்க தான் 99.99% population of the people, because they don't know anything about சித்த மலம்னா என்னன்னு தெரியாது, சித்த சுத்தினா என்னன்னு தெரியாது, சித்த விக்ஷேபம்னா என்னன்னு தெரியாது. அதில் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்னன்னு அவங்களுக்கு முதல்ல ஆசை வரும், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். மனதில் இருக்கிற தோஷங்களில் இருந்து விடுபட்டாதான் you can enjoy this life. பணத்தினால we cannot enjoy this life. வெறும் பணம் உறவுகளால் we cannot enjoy this life. We can enjoy this life. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை அனுபவிக்கணும்னா என் மனதில் இருக்கிற தோஷங்களை வெளியேற்றணும்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான். அப்ப அதுல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணுனா அவனுக்கு பேரே சாதக. சாதகன் ரெடி ஆயிட்டான்.
அப்ப அதுக்கு உண்டான சாதனைகளை அவன் செய்யறான். என்னென்ன செய்யறான்? கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். இது அவன் செய்யற சாதனை. அதெல்லாம் என்னது? சாதனம். அதை சாதனத்தை பெறுவதன் மூலியமாக அந்த என்னது? கர்மயோகம், உபாசனா, ஞான யோகம், இதெல்லாம் சாதனம். அதன் மூலியமாக அவன் அடையக்கூடியது பேர் என்ன? சாத்தியம். என்ன சாத்தியம்? சித்த சுத்தி, சித்த ஏகாக்கிரதம், ஞானம், மோட்சம். மூணாவது என்ன? ஞான யோகத்தின் மூலமா அவனுக்கு கிடைக்கிறது விடுதலை, பெர்மனன்ட் விடுதலை. இது மூணு என்னது? சாத்தியம். இந்த சாத்தியத்தை அடைந்தவன் சித்த புருஷா. சாதகா யூசிங் சாதனம், இறைவன் கொடுத்த சாதனத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். என் மண்டையில தோணுச்சு, என் குரு அவர் மண்டையில தோணுச்சு, மண்டையில அப்பௌருஷேய விஷயம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது அனைத்தும் அப்பௌருஷேய விஷயம், இறைவனாக கொடுத்தது. உன் மனதில் இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்றது இறைவன். அதற்காக உண்டான சாதனைகளை கொடுத்தவன் இறைவன். அதுக்குண்டான அதுக்குண்டான என்ன சொல்றது? எஃபர்ட் போடுறவங்க நாம போடுறோம்னா அதற்குண்டான அருளை, அனுகிரகத்தை கொடுப்பவர் யாருதா? இறைவன். சோ சாதகா பை யூசிங் சாதனம், அவன் சாத்தியத்தை அடைந்து என்ன அடைகிறான்? சித்த புருஷா பவதி, அவன் சித்தனாகிறான். இதுதான் சித்தர்னு தமிழ்ல சொல்றது. ஒரு சித்தி எதுல வேணாலும் அவன் அடையலாம். இவன் தான் சித்த புருஷன். தமிழ் என்ன சொல்றது? பேருதா சித்த. இப்போ நம்ம பார்த்தோம், ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கர்மயோகம். வாட் இஸ் எக்ஸ்பிளன்? ஒரு இப்ப மூணையும் நம்ம விரிவா பார்க்கிறோம். கர்மயோகம் அப்படின்னா ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எவ்ரி ஆக்ஷன். அவ்வளவுதான் ரைட் ஆட்டிடியூட். ஒரு கர்மத்தை செய்யும் போதும் we must have a right attitude. சத்கர்ம சத்பாவனா. சத்கர்ம என்ன இருக்கணும்? சத்பாவனா. ரைட் ஆட்டிடியூட்னா என்ன? எல்லா கர்மத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா, டீச்சரா இருக்கீங்களா, அதை எதையும் மாத்த வேண்டாம். என்ன ஆட்டிடியூட்? ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். அவ்வளவுதான் கர்மயோகமே. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். ஏன் அந்த ஈஸ்வர அர்ப்பணா புத்திங்கிறத நம்ம இன்டெலெக்டுக்கு ஏற்காத போது? ஏன்னா அவங்களுக்கு தானே சமைக்கிறேன், அது எப்படி ஈஸ்வரனை சமைக்கிறேன்னா, இந்த உலகத்திலுடைய நிமித்த காரணமாக ஈஸ்வரனுடைய பற்றிய ஞானத்தை பெறதான் நமக்கு என்ன புரியும்? இந்த கர்மத்தை கொடுத்தவரு எங்க வீட்டுக்காரோ பசங்களோ அல்ல, இறைவன்னு முதல்ல புரியணும். அப்ப ஈஸ்வர ஞானேனதான் என்ன பண்ண முடியும்? நீங்க கர்மயோகம் பண்ணணும்னாலே ஈஸ்வரனை பற்றிய ஞானம் இருக்கும். How he created this world, how he become how he is karma pala data, how is ஈஸ்வரகா, ஆளும் தன்மை அவருக்கு எப்படி கிடைக்குது, அவர் எப்படி வெளிப்படுறாரு, எப்படி என்னுடைய ஒரு எண்ணத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியோட மனசுல நான் அர்ப்பணா புத்தியோட பண்றேன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு பண்றதுக்கு பேரு கர்மயோகம் அல்ல. You must, the attitude should be from the heart. ஏன்னா இன்டெலெக்ட் ஏத்துக்கணும். எஸ், வாட் ஐ ஆம் டூயிங் இஸ் நாட் டு தட் பர்சன், இட் இஸ் ஃப்ரம் பகவான் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக புரிந்து எமோஷனலாக அதை வெளிப்படுத்தும் போதுதான் அதுக்கு பேர் கர்மயோகம். அதுக்கு முன்னால வரைக்குங்க அதுக்கு கர்மயோகத்தை ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். எப்ப கர்மயோகத்துக்குள்ள வரோம்? எமோஷனல் வேல்யூ தெரிஞ்சு பண்ணுவோம். காக்னிட்டிவ் வேல்யூ should be converted into எமோஷனலா அந்த ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி. கர்ம பலன் வரும்போது பிரசாத புத்தி. இது எப்படி இருக்கணும்? ஏட்டு சுரக்காய் அல்ல. நாமளே ஃபோர்ஸ் பண்ணி நான் கர்மயோகம் பண்றேன்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்றது அல்ல. இறைவனை பற்றிய ஞானத்தை உள்ள போக போகத்தான், யார் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை பற்றி நீங்க பெறதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால சுபாவமாக கர்மயோகம். ஆமா, வேற யார்? அவருதான் கொடுத்திருக்க முடியுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. அப்ப அது என்ன ஆகுது? ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. தர்மத்துக்குட்பட்டு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். தர்மத்துக்குட்பட்ட கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணா புத்தி பிரசாத புத்தியோட பண்ணும்போது கர்மயோகம். இது விரிவா நம்ம எங்க பாக்குறோம்? உபனிஷத்துக்களை விட பகவத்கீதையில் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல இன் டீடைல் இருக்கிற ஒரே டெக்ஸ்ட் கர்மயோகம். பகவத்கீதா. அவதார புருஷராக அவர் இந்த பாற்ற இதை மட்டும் சொல்லல, இதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றது பகவத்கீதா.
அடுத்து ரெண்டாவது டிசிப்ளின் என்னது? உபாசன யோகா. யோகம் யோகா. உப மீன்ஸ் நியர்னு அர்த்தம், நியர்பைன்னு அர்த்தம். உப. ஆசனம்னா சிட்டிங்னு அர்த்தம். அப்போ இந்த 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 உபாசனைங்கிறது எதுக்கு நம்ம பண்றோம்? சித்த விக்ஷேபத்திலிருந்து நிவிருத்தி அடைவதற்காக. மனதில் இருக்கிற விக்ஷேபம், ஆசிலேட்டிங் மைண்ட், அதிலிருந்து விடுபடுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? உபாசனை பண்றோம். எதுக்கு நான் இதெல்லாம் விடுபடணும்? டு அச்சீவ் த கோல். லௌகீக விஷயத்திலேயே இந்த சித்த ஏகாக்கிரதை இருந்தா தான் விக்ஷேபத்திலிருந்து நீங்க நிவிருத்தி அடைஞ்சு ஏகாக்கிரத சித்தத்துக்கு வந்தீங்கன்னா தான் லௌகீக விஷயத்தில் நீங்க நினைச்சத அடைய முடியும். to achieve the goal, I need to get out of விக்ஷேபம். விக்ஷேப மனம் இருக்கிறவனால எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. எதை பேசினாலும் உருப்படியா பேச முடியாது. நமக்கே கொஞ்ச நேரம் ஆனா இவங்க என்னதான் சொல்ல வந்தாங்க நமக்கு புரியாது, அவங்களுக்கும் புரியாம ஓடும் பாருங்க ஒரு அரை மணி நேரம். பிகாஸ் ஆஃப் விக்ஷேபா ஆசிலேட்டிங். என்ன நினைச்சோம், என்ன பேசுறோம், எவ்வளவு பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பேசுறதுக்கு என்ன வேணும்? விக்ஷேபம் இல்லாத புத்தி இருக்கிறவங்க அப்படி தெளிவா பேசுவாங்க. இதுதான் முடிஞ்சு போச்சு. இந்த வளவளா கொலா இங்க ஒரு பாயிண்ட், அங்க ஒரு பாயிண்ட், அப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அப்புறம் திருப்பி மூணாவது பாயிண்ட்டுக்கு போய் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்து கேட்கறவங்களை குழப்பறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? விக்ஷேபம். அப்போ அது என்ன பண்ணிக்கணும்? ஏகாக்கிரத சித்தம். இப்போ உபாசனா இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் உபவாசம். There is another word in Sanskrit, உபவாசம் சொல்லுவோம். அது வந்து உப மீன்ஸ் அங்கேயும் நியர் தான். வாச மீன்ஸ் ரெஸ்டிங்னு அர்த்தம். ரெஸ்ட் டு த ஸ்டமக், ரெஸ்ட் டு த கிச்சன். சாமி சொல்லுவாரு உபவாசனம். உபவாசம் என்பது ரெஸ்டிங் டு த ஸ்டமக், ரெஸ்டிங் டு த கிச்சன். அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொன்னாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் மோர் டைம் ஆன் தட் டே. ஒரு விரதம் இருக்கீங்கன்னா அந்த அன்னைக்கு கிச்சனுக்கு ரெஸ்ட் அப்படின்னா யூ கேன் திங்க் மோர் அபவுட் பகவான். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் உபவாசம் வேற. இது வந்து உபாசனா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ நம்மளுடைய பாடியை பத்தி இறைவன் விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளுடைய பாடியை பத்தி இறைவன் என்ன சொல்லியிருக்காரு? யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஷரீரா. ஸ்தூல சரீரா, சூக்ஷ்ம சரீரா, காரண சரீரா. இதைவே நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 5 கோஷாஸ். அந்த 3 கோஷத்தையே நம்ம என்னவா பிரிச்சுக்கலாம்? 5 கோஷங்கள். அந்த 5 கோஷங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடுக்கு பாத்திரம் எல்லாம் வாங்குற பாத்தீங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். பெரிய பாத்திரம், அதுக்குள்ள பாத்திரம், அதுக்குள்ள பாத்திரம், அதுக்கு குட்டி பாத்திரம் உள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி 5 கோஷாஸ். மை பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 5 ஷீத், லேயர்ஸ். The body is made up of 5 sheath. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். உங்களுக்கு தெரியும். இப்ப இதை பற்றிய இப்ப நாம வந்துங்க இத வந்து நாம என்ன பண்றோம்? உபாசனையின் மூலமாக இறைவன் என்ன பண்றாரு? உபாசனைனா அதுல என்னென்ன அங்கங்கள் இருக்குங்க நான் சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் இருக்கீங்களா இல்லையா, அவனுடைய பர்சனாலிட்டி. பர்சன் யாரு? ஒரு ஆளு. அவருடைய பர்சனாலிட்டி எப்படி டிசைட் ஆகுது? ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டி எப்படி டிசைட் ஆகுது? Who is person? Person means P for physical body, E for emotional manam, PER, R for ration புத்தி. இதெல்லாம் பர்சன்னா யார் யாருக்கெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் பர்சன் நம்ம பேர் வச்சிருக்கோம்? ஒரு பிசிக்கல் பாடி பி, இ ஃபார் எமோஷனல் பாடி, எமோஷனல், ஆர் ஃபார் ரேஷனல் புத்தி, எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, ஓஎன் ஆன் ஃபார் இதெல்லாம் ஓரியன்டட் நேச்சர். இவனுக்கு பேர் தான் பர்சன் பேர். ஹூ இஸ் பர்சன்? பிசிக்கல், எமோஷனல், எல்லாமே இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் அவனுக்கு பேர் என்ன? பர்சன் பேர். பிசிக்கலா ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாடி இருக்கா? பிசிக்கல், எமோஷனல், ரேஷனல் புத்தி, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, அதுக்கப்புறம் ஓஎன்ங்கிறது ஓரியன்டட் நேச்சர். திஸ் பர்சன்.
அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டி எப்படி டிசைட் ஆகுது, இந்த 5 கோஷங்களையும் அவன் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத வச்சுதான் அவனுடைய பர்சனாலிட்டி டிசைட் ஆகுது. 5 கோஷாஸ அவன் எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படிங்கறத வச்சுதான். இப்போ நமக்கு தெரியும் 5 கோஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அநேகமா 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியும். 5 பிசிக்கல் வெளியில இருக்கிற பாடி, அதோட சேர்ந்தது அன்னமயம், அதுக்கு அடுத்தது சூக்ஷ்ம பாடி, அதோட சேர்ந்த லேயர்ஸ் ஆஃப் ஷீத், லேயர்ஸ் ஆஃப் கோஷங்கள் வந்து பிராணமயம், விஞ்ஞானமயம். ஆனந்தமயம் இஸ் ரிலேட்டட் டு காரண சரீரம். So 3 சரீராஸ் are divided into 5 layers. இப்போ இது ஒன்னொன்னையும் அவனுடைய பர்சனாலிட்டிய கரெக்டா கொண்டு வர, அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டி கொண்டு வரணும், நல்ல பர்சனாலிட்டிக்கு வரணும்னா இந்த 5 ஷீட்டை அவன் எப்படி ஹேண்டில் பண்றான் வச்சுதான் என்ன நடக்குதுங்கிறாரு அவரு. அந்த அவனுடைய பர்சனாலிட்டி டிசைட் ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஷீட் லேயர் என்ன? பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி என்ன பண்ணணும்? on every day you have to you must give time to do exercise, yoga, walking. கண்டிப்பா அந்த பிசிக்கல், அதாவது ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு, குட் பர்சனாலிட்டி உங்களுக்குள்ள டெவலப் ஆகணும்னா யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் 5 லேயர்ஸ் இன் யுவர் பாடி. ஃபர்ஸ்ட் வெளியில அவுட்டர் என்ன? பிசிக்கல் பாடி, அன்னமய கோஷம். தட் நாம என்ன நினைக்கிறோம்? விட்டமின் மினரல்ஸா உள்ள போட்டு தள்ளினா போதும், புரோட்டீனா உள்ள போட்டு தள்ளினா போதும்னு டு கெட் குட் பிசிக்கல் பாடி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் சொல்றது உணவுக்கு அடுத்த, உணவை விட பிரதானமானது என்னது? எக்ஸசைசஸ். அப்போ பிசிக்கல் பாடிக்கு என்ன கொடுத்திருக்காரு அவரு? கொடுத்திருக்காரு அல்ல யோகா. அதாவது இதுல வருமே, குஷலான்ன பிரமதி தவ்யம். ஆரோக்கியம் இல்லாதவனால என்ன பண்ண முடியாது? அவன் எதையும் அவன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. இது காய்க்க லெவல். அடுத்தது வாச்சிக்கமாக, பிசிக்கல் பாடின்னு இதெல்லாம் வரும் இல்லையா, காய்கம். அப்புறம் பிசிக்கல் பாடியில் இன்னொன்னு இருக்குது, வாச்சிக்கம். அது பிசிக்கல் பாடி தானே, வாச்சிக்கம். அப்ப அந்த வாச்சிக்கம் மெயின்டெனிங் த, என்ன சொல்லுது, ஒரு சத்தியம், சத்திய பாஷனா, பிரிய பாஷனா, எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்கு உபநிஷத்துல இறைவன், அதை ரெகுலேட் பண்றதுக்கு. எதை? வாச்சிக்கத்தை, வாக் தபஸ். பாடிக்கு யோகம், எக்ஸசைஸ் சொல்லிட்டேன். அடுத்து காய்கம், அடுத்து வாச்சிக்க லெவல் பாடியில, அதை என்ன சொல்றது, ஓரியன்ட் பண்றதுக்கு, ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு அவரு? ஒரே வேர்டு, வாக் தபஸ். வாச்சிக்கிறதுக்கு அவர் கொடுத்துருது வாக் தபஸ், அவ்வளவுதான். என்ன? ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி, சத்தியம் அபி பிரியம் வதிஷ்யே. அந்த மாதிரி என்ன? உண்மை பேசணும், பிரியமா பேசணும், மற்றவங்களுக்கு பிரயோசனமா பேசணும். ஹிதம்னா மற்றவங்களுக்கு பிரயோசனமா இருக்கணும். ரிதம், சொல்ல வேண்டியது உண்மையாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு அது உண்மை நான் சொல்லணும். அப்புறம் யூ ஷுட் நாட் அபியூஸ் பை வேர்ட்ஸ். மத்தவங்க வந்து அபியூஸ் பண்ணக்கூடாது வேர்ட்ஸ் மூலியமாக. யூ ஷுட் நாட் அபியூஸ், யூ ஷுட் நாட் கிரிட்டிசைஸ், யூ ஷுட் நாட் பிளேம். எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு? ஃபார் யுவர் மென்டல் காம்னஸ். மனம் அமைதியா இருக்கணும்னா வாக் தபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது என்பது என்னுடைய மனதின் அமைதிக்காக தெரியும். இவங்க என்னங்க பேசுனா திட்டுனாங்கிறாங்க, பேசுனா திட்டுறாங்க, பேசுனா திட்டுறாங்கன்னா, ஏன் ஸ்கூல்ல போனா மிஸ் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் கீப் குவைட், கீப் குவைட். ஏன் அதை சொல்றாங்க ஸ்கூல்ல? அமைதியாரு, அமைதியாரு. ஏன்? ஏன்னா அந்த ஒரு அமைதியாக, அந்த பேச்சு குறைந்தவர்களுடைய மனம் அமைதியாவது ஈஸி. பேசிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மன அமைதிங்கிறது ஈஸியா வராது. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றாரு? வாக் தபஸ். 17th சாப்டர்ல வரும் பாருங்க, பகவத்கீதையில ஃபுல் அண்ட் ஃபுல் வாக் தபஸ் 17th தான் கொண்டு வராரு. இது வந்து பிசிக்கல் லெவல் அவர் கொடுத்த டிசிப்ளின்ஸ். ஃபர்ஸ்ட் யோகா, எக்ஸசைஸ், ஒன் டிசிப்ளின் ஃபார் யுவர் பாடி. வாக் தபஸ் நிறைய பார்த்திருக்கோம், அது another type of discipline. And then மானச டிசிப்ளின், மனதிற்குண்டான டிசிப்ளின். மனதுக்கு என்னங்க போய் டிசிப்ளின்? வாக் டிசிப்ளினே தெரியாதவங்களுக்கு மனத்துக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
Mind management. How can you manage your mind? நம்மளோட நாம பழகிற உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா டைம் பீயிங் மாறும். நம்ம ஒருத்தர் பேசியிருப்போம், அடுத்த இன்னொருத்தர் பார்ப்போம், எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு லைஃப்ல. ஆனா மனம் மட்டும் எங்கூட மாறாமல் பிறந்ததிலிருந்து ஏன் போன ஜென்மத்திலிருந்து அதுக்கு முந்த ஜென்மத்திலிருந்து எங்கூட வர்றதாரு என் மனம் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. போன ஜென்மத்திலிருந்து அப்பா இந்த ஜென்மத்துல வேற, போன ஜென்மத்துல புலியப்பா இந்த ஜென்மத்துல வேற எங்கேயோ பிறந்திருப்ப, நான் எங்கேயோ பிறந்திருக்கிறேன். இந்த ஜென்மத்துல எங்க அப்பாவா இருந்தார், போன ஜென்மத்துல எந்த புலிக்கு அப்பாவா இருந்தாரோ யாருக்கு தெரியும். சோ எல்லாமே மாற்றம். உறவுகள், இந்த சரீரம் மட்டும் என்ன அப்படியே இருக்குது, அது போன ஜென்மத்துல இறத்துக்கு அப்புறம் மண்ணை போட்டு மூடி அப்புறம் இந்த ஜென்மத்துல ஒரு அம்மா வயித்துல வந்து பிறகு. சோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் சேஞ்சிங் டே பை டே. இப்ப நீங்களே முந்தானத்திலிருந்து உடம்பு இப்ப கிடையாது. ஏன்னா அப்ப இருந்தது 1008 செல்கள் வெளியே போயிருக்குது, 1008 புது செல்கள் உருவாகி இருக்கு. எங்க மாற்றம் இல்லாம இருக்கு, எல்லாமே மாறிட்டு இருக்குது. உறவுகள் இருந்து, என் பாடியில் இருந்து, பிறப்பில் இருந்து, ஜென்மங்களில் இருந்து, காற்றில் இருந்து, பூமி தத்துவம் எல்லாமே மாறுது. ஆனா ஒன்னே ஒண்ணு எங்கோட மாறாம வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மனம். காலையில எந்திரிச்சிருந்து நீங்க நைட்டு வரைக்கும் உங்களோட யார் பேசிக்கிட்டே இருக்கிறா, உங்களுடைய மனம். So that mind management is very very important for your மன அமைதி. மன அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது அடுத்து. மன அமைதியா இருக்கணும்னா என்ன வேணும், அந்த மைண்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியும். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், அதத்தான் சொல்ற. அது நினைச்சதுன்னா அது பிரகாரமே போக வேண்டியது. அது முன்னால ஓடும், நம்ம பின்னால ஓடிக்கிட்டு இருப்போம். தட் இஸ் நாட் லைஃப். யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நான் முன்னால போகணும், என் மனம் பின்னால வரணும். இதை எடுனா எடுக்கணும், வெயினா வைக்கணும், வானா வாங்கணும், உட்கார்னா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், மூடுனா மூடிக்கணும், திறனா திறக்கணும். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். I should be the master of my mind. My mind should be slave to me. It is an instrument given to me by Bhagavan. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அது. ஆனா அது வச்சு செய்யுதுன்னு என்ன அர்த்தம், மனது மேனேஜ்மெண்ட் நமக்கு பண்ண தெரியல. மனதை பற்றி, என் மனதை பற்றிய அறிவு என்னிடம் இல்லாததுனாலதான் மனம் என்ன ஆயிடுச்சு மாஸ்டர், நான் என்ன ஆயிட்டேன் ஸ்லேவ். சோ கண்டிப்பாக மனதை பற்றிய அறிவு, ஈஸ்வரனை பற்றிய அறிவுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா, ஈஸ்வரனை பற்றிய அறிவை விட என் மனதை பற்றிய அறிவுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா என் மனதை பற்றிய அறிவை பெற்றால்தான் நான் அதை அடக்கி ஆழ கற்றிருந்தனா தான் ஈஸ்வரனை பற்றிய ஞானமே நமக்கு கிடைக்க போகுது. மனதையே என்னால அடக்கி ஆள முடியாதவர்களால ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை எல்லாம் பெற முடியாதுங்க. எழுதி வேணா தர வச்சுக்க. ஏன்னா என் மனது எப்படின்னு அதை என்ன சொல்ற, மைண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதவங்க, மனதை, என் மனதை பற்றி அறிவு. ஏன் எனக்கு என் மனதை பற்றி தெரியாத என்ன, இந்த இடத்துல எனக்கு கோவம் வரும், இந்த இடத்துல நான் அமைதியா போயிடுவேன், அதல்ல. மனதை பற்றி அறிவு உடனே நமக்கு என்ன தோணும், இந்த இடத்துல எனக்கு கோவம் வரும், என் மனம் இந்த இடத்துல அழுகும், அதல்ல. இந்த இடத்துல நான் சிரிப்பேன், எனக்குதான் என் மனசை பத்தி தெரியுமே. ஏன்னா எனக்கு என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எது எங்கெங்க அழுவேன், எங்கெங்க சிரிப்பேன். அது அல்ல. அது உங்கள் மனதை பற்றி அறிவு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இப்ப சொல்ற பாருங்க, என் மனதை நான் அறிய இறைவன் கொடுத்த சாதனத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் என் மனதை பற்றிய அறிவை நான் பெற முடியும். இதை பயன்படுத்தாமல் என் மனதை பற்றி எனக்கு தெரியுங்கிறது அகங்கார லெவல். அகங்கார லெவல் இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு என் மனதை பத்தி எனக்கு தெரியுங்க. எப்ப என் மனதை பற்றி இறைவன் என்ன சொல்றாரு, இறைவன் கொடுத்த சாதனத்தை, இறைவனோட கூற்று என்னன்னா, இறைவன் கொடுத்த சாதனத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் உன் மனதை நீ அறிய முடியும்னு இறைவன் சொல்லிட்டார். அது ஒதுக்கிட வேண்டியது. இன்னைக்கு மனதை ஹேண்டில் பண்ற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸே அதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. மெடிடேஷன் சொல்லி தரவங்களே அதை ஒதுக்கிட்டாங்க நைஸா. அவங்க நான் கண்டுபிடிச்சேன், மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், மனதை விக்ஷேபத்தை நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நான் ஒண்ணு ஏய் தேவையே இல்ல, நீ ஏன் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க,
உன்னை யாரு கண்டுபிடிக்க சொன்னா? அங்க இறைவன் கொடுத்திருக்காரு. அதை கத்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடு. Who are you to teach? அங்க இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லி மனதை பற்றிய அறிவை பெறுவதற்கு சாதனம் என்ன என்று இறைவன் கூறினதுக்கு பிறகு அதை நீ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் என்ன? பியோர் அகங்கார், ஆணவம், அகங்காரம் யாருகிட்ட? இறைவன்கிட்ட. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? மக்களுக்கு எதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும்? அது சேஃப். நீயா ஒண்ணு கண்டுபிடிச்சுன்னா ரிஸ்க் 200% ரிஸ்க். ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட், சட்டில் மேட்டர். அது கை கால் இல்ல ஹேண்டில் பண்றது. யோகா கையும் கால் நீட்ட 2 நாள் புடிச்சுக்க அப்புறம் சரி பண்ணிக்கலாம். மனம் அப்படி இல்ல. ஒன்ஸ் இட் அது தன்னுடைய குவாலிட்டி இழந்துருச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் எவர் அது அப்படியே தான் இருக்கும். திருப்பி கரெக்ட் பண்ண முடியாது. வெரி சட்டில். யாருக்கு உனக்கு உரிமை கொடுத்தது மத்தவங்க மனதை கை வைக்கிறதுக்கு? பெரிய சின்ன உலகத்துல எது தெரியுங்களா? நானே கண்டுபிடிச்ச மெடிடேஷன் மத்தவங்க சொல்லித்தரேன் பாருங்க. அவன் மன்ற பாப்ப மாட்டோம் இந்த உலகத்தில் ஆத்தத்தாய் அவங்க எல்லாம். ஏன்னா இறைவன் கொடுத்திருக்காருங்க. ஹவு டு மனதை படைத்தவர் அவர். அந்த மனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு உனக்கு யாரும் கங்கரம் கட்டி விட்டா சொல்லி கொடுக்கறதுக்கு ஜனங்களுக்கு? இட் இஸ் அ சின். சோ என்ன கொடுத்து கமிங், ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நிறைய ஓடுறதுனால நான் அங்க டச் பண்றேன். கமிங் டு அவர் சப்ஜெக்ட். இறைவன் என்னத்தை கொடுத்திருக்கார்? எதுக்கு? என் மனதை என்ன சொல்ற மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அல்லது என் மனதை நான் அறிவதற்கு. என் மனதை எதுக்கு அறியணும்? அப்பதான் என்ன பண்ண முடியும்? கேன் ஹேவ் ஹாப்பி லைஃப். சோ என் மனதை நான் அறிவதற்கு இறைவன் கொடுத்த சாதனம் தான் உபாசனா. இறைவன் கொடுத்த சாதனம் உபாசனா. அதுல 4 டிவிஷன்ஸ் அவர் கொடுத்திருக்கார். இறைவன் சொல்லி கொடுத்த மெடிடேஷன் உபாசனா. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன். இங்கிலீஷ்ல ஏன் சொல்றா ஈஸியா மெமரிக்கு இருக்குங்கக்கா. அவர் கொடுத்தது ஃபர்ஸ்ட் 4 உபாசனை கொடுத்திருக்காரு. உபாசனை 4 டிவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தோன்ன என்ன பண்ணணும்? ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். அதுக்கு பேரு சித்த சாந்தி. இத பண்ணிட்டு தான் தவத்துக்குள்ள போகும். இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். எது? சித்த சாந்தி ப்ரிப்பரேட்டரி. ஏன்னா வந்து உட்காரும் போது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வந்து உட்காருவோம். ஏன்னா கட நம்ம எந்திரிச்சிருந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 4 மணிக்கு நீங்க மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தாலும் சரி, 3 மணிக்கு எந்திரிச்சிருப்போம். ஏந்திச்சு கட மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இதை முடிச்சுமா 4 மணிக்கு சீக்கிரம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மனம் ஃபீல் பண்ணிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இப்படி உட்கார்ந்தோம்னா முடியாது. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? சித்த சாந்தி ப்ரிப்பரேட்டரி. ஸ்ட்ரெஸ் லெஸ் மைண்ட். அவ்வளவுதான். ஸ்ட்ரெஸ் லெஸ் மைண்ட கொண்டு வரக்கு. இதுக்கு இன்னொரு வேர்டு சுவாமினி போடுவாங்க. இட் இஸ் கிளாசிக்கல் மெடிடேஷன். இதுக்கு பேர் கிளாசிக்கல். இப்ப நம்ம கர்நாடக சங்கீதம்ங்கிறது என்னது? கிளாசிக்கல். சினிமா பாட்டுங்கிறது என்னது? இட் இஸ் நான் கிளாசிக்கல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ? அதேதான் இதுக்கும். ஏன் இது கிளாசிக்கல்? இப்ப கர்நாடக சங்கீதம் அப்படின்னா இஸ் மஸ்ட் பி ஹேண்டட் ஓவர் ஃப்ரம் அ குரு. நீங்களா போயில கர்நாடக சங்கீதம். சினிமா பாட்டுல அப்படி இல்லைங்க. காதல கேட்டா வாயில பாடிடுறேன். யூ நீன் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் குரு அட்டா. ஆனா கிளாசிக்கல் அப்படின்ட்டீங்கன்னா ஒரு குரு இருந்தா நம்ம வாங்கணும். அங்க நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கும். கிளாசிக்கல் ஐயோ எவ்வளவு கஷ்டம் கத்துக்கிறது. அதுல டிசிப்ளின்ஸ் இருக்கும், ஆர்டர் இருக்கும். அதை ஒரு குரு கிட்ட தான் படிக்கும். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் இஸ் அ கிளாசிக்கல் மெடிடேஷன். அது குரு இருந்து தான் கத்துக்கணும். A teacher is needed to learn Carnatic music. A teacher is needed to learn Shastra based meditation. That is, அதனால வேர்ட் என்ன போடுறாங்க? சுவாமி என்ன சொல்வாரு? சுவாமி நீ சொல்லுவாங்க இது என்னது? கிளாசிக்கல் மெடிடேஷன். நிறைய ரூல்ஸ் இருக்கும் கர்நாடகத்துல, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது நிறைய அபியாசம் பண்ணணும். சும்மாலாம் வந்துடாது. சினிமா பாட்டு காதல கட்டின வாயில பாடுற மாதிரி கர்நாடக சங்கீதத்துல அப்படி பாட முடியாது. அதுக்கு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அபியாசம் திருப்பி 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 சும்மா அபியாசம் தான் மேல வர. இன்டெலிஜென்ட் எல்லாம் அங்க பெருசா வேலை செய்யாதுங்க. அபியாசம் திருப்பி திருப்பி. சம்பிரதாய குரு இஸ் நீடட் ஃபார் this guided meditation. இந்த அபவாசனைக்கு பேர் என்னது? கைடட் மெடிடேஷன். that needs a classical meditation, that is சித்த சாந்தி.
இத நீங்க ஒன்ன செஞ்சாவேங்க இத சிஸ்டமேட்டிக்கா அந்த குருட்டு இருந்து அந்த கிளாசிக்கல் மெடிடேஷன் சித்த சுத்தி தாங்க அதுக்கு மட்டும்தான் கிளாசிக்கல் சொல்றேன். அதுக்கு அடுத்துல அதுக்கு வேற பேர் இருக்கு. இத வந்துங்க கரெக்டா ஒரு குரு கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் மட்டுமே மத்ததெல்லாம் விடுங்க. எப்படி உடல் அமைதி நம்ம பண்றோம் பாத்தீங்களா அதான். இத பண்ணும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுவது தெரியுங்களா? இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு வேர்டு என்னது அன்னைக்கு ஒரு வேர்டு சொன்னாங்களே சைக்கோமேட்டிக் டிசீசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கோமேட்டிக் சுகர், பிரஷர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எதுவுமே வராது. இது ஒண்ணுக்கே இறைவன் கொடுத்த சித்த சுத்தியை எப்படி பண்ணணும்னு இறைவன் கொடுத்திருக்காரோ அதன் பிரகாரம் ஒரு சம்பிரதாய குருவிட்டு இருந்து நீங்க கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றீங்கன்னா யூ கேன் கெட் அவுட் ஆஃப் ஆல் சைக்கோமேட்டிக் டிசீசஸ். கேன்சர் செய்யாதுன்னு சொல்லல, புரியுதுங்களா? அந்த சைக்கோமேட்டிக்ங்கிறது வேற. இது எல்லாத்திலிருந்து நீங்க விடுபட்டலாம். இவ்வளவு ஒரு பலன் எது இன்னும் நம்ம டெப்த்துக்கே போகல. இட் இஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ல தான் இருக்கிறோம். இத நீங்க என்ன பண்ற நம்ம நீங்க மெடிடேஷன் பண்றதுனால என்ன ஈஸியா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட் வந்து அமைதி பண்ணுவோம். அவ்வளவுதான். வந்து உட்கார்ந்தோன்னா நம்ம உட்காரும் போது எப்படி வருவோம்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட் பிகம்ஸ் ஒரு அமைதிக்கு வரும். இது ஒன்ன பண்ணீங்கன்னாவே போதும். எல்லா நோயிலிருந்து விடுபட்டு அடுத்து வந்து வாசிலேட்டிங் மைண்ட், அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட்ல இருந்து நீங்க நார்மல் மைண்டுக்கு வந்துட்டீங்கன்னாவே வர தெரிஞ்சிடும். அந்த சிஸ்டமேட்டிக்கா எப்படி கொண்டு வரோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? மெடிடேஷன் பண்றீங்க எல்லாரும். அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட் நார்மல் மைண்ட் கொண்டு வரக்கே 30 கிளாஸ் தேவைப்படும். 30 கிளாஸஸ் அது ஒரே நாளுக்கு வந்து 1 மணி நேரம் நடத்த முடியாது. தினம் 10 நிமிஷமா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை எப்படி அமைதிப்படுத்துறது? ஸ்ட்ரெஸ்ஸா வந்து உட்கார்ந்தேன்னா என்ன பண்றது? சாந்தோகம். அதுதான் குறைக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? அசங்கஹ சாந்தோகம். இந்த மாதிரி சிந்திக்க மனம் என்ன ஆயிரும் அப்படியே. இத ஒன்ன பண்ணுனீங்கன்னாவே நீங்க அடுத்தலாம் அப்புறங்க என்னது விராட் உபாசனா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இத ஒன்ன ரெகுலரா பண்றனாவே சாஸ்திரம் என்ன சொல்லுது? கண்டிப்பா உனக்கு யூ வில் நாட் ஃபீல் சைக்கோமேட்டிக் ப்ராப்ளம் த்ரூ அவுட் யுவர் டெத் வரைக்கும் நமக்கு ஏதும் பிரஷரோ சுகரோ எதுவும் வராது. ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது. ஈவன் தோ கொலஸ்ட்ரால் எவ்வளவு லெவல வச்சிருந்தீங்கனாலும் அட்டாக் எல்லாம் வராது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருக்கிறதுனாலதான் மனம் அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் உடல் நோய் அதிகம் வரும். சில பேர் சொல்றது இந்த மாதிரி என்னோட லைஃப்ல வந்து ஒருத்தர் இழப்பு, எது அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, தம்பி இறந்துட்டாங்க, அதனால நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டேன், அதனால எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இது எந்த அளவுக்கு யோசனை பாருங்க. which is intelligent way of living. அந்த இறப்புனால நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், அதனால உடம்பு சரியில்லாம போகுதுங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு அதை உலகத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு சிம்பத்தியை தேடுறது புத்திசாலித்தனமா? which is intelligent way of living நான் கேட்கிறேன். இப்படி ஆயிப்போச்சு, இப்படி அதனால என் மனசு இப்படி ஆயிப்போச்சு, அதனால எனக்கு இப்ப நோயில் இருக்கிறேன்னு போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பேஷண்டா சுத்திட்டு இருக்கிறது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ஏன்னா டெத் இஸ் இன்னெவிட்டபிள். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வர டெத்துங்கிறது இந்த உலகத்தில் காக்கா குருவி போல அது கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்க போகுது. ஒருத்தர் போனா அடுத்து போறாங்க, அடுத்து போனா இன்னொருத்தர் போறாங்க, அடுத்து நாம போறோம், நமக்கு அப்புறம். சோ இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுல இருந்து விடுபட முடியாமல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அது இன்டெலிஜென்ட் வேயா அந்த ஸ்ட்ரெஸ்ல போய் மாட்டிக்காம ஹெல்த்த பாதுகாத்துக்கிறது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். யூ நீ டபுள் டிகிரி வாங்கிருக்கலாம், பிஹெச்டி 4 பிஹெச்டி வாங்கிருக்கலாம், 10 கோடி டர்ன் ஒரு மாசத்துக்கு பண்றவங்களா இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். எது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங்? அந்த ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில ஒரு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சா, ஃபேஸ் பண்ணிட்டோமா, அதுக்குண்டான வழியை இறைவன் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி வர்றதுன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்க சின்னதுல இருந்து அந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்குள்ள உங்களை நீங்க யோகத்தோட இணைச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உபாசன யோகத்தோட நீங்க சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் ஆக்சுவலாக 10 வயசுல ஆரம்பிக்கும் உபாசனை எல்லாம். 10-12 வயசு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த வயசுல இருந்து நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா அது ஒரு லைஃப். அப்படி பண்ணி இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் மாட்ட மாட்டீங்க. அந்த எதுவுமே வந்திருக்காது.
என்ன வீடு தீப்பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் கிணறு வெட்டுற கதையா? இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் கிளாஸுக்கு வர்றேங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறக்கு கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். we have done a மகத்தி வினஷ்டி இதெல்லாம். அந்த வயசுல தியானம் கத்துக்காதது, மெடிடேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது 10 வயசுல இதுக்கெல்லாம் 8 வயசுன்னு சொல்றேன் நான். ஏன்னா குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நான் 1வது படிக்கதான் டென்ஷனா இருக்குங்குது. நமக்கெல்லாம் அப்படிங்கிற வேர்டு 10வது கூட தெரிஞ்சிருக்காது. ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாம நாம வளர்ந்துட்டோம். ஆனா இப்ப எல்லாம் 10 வயசுல 8 வயசுல என்ன சொல்லுது? எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, எங்கயாவது வெளியில் போலாமா? எது? அப்ப மனம் என்னாச்சுங்க? ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். சோ அந்த வயசுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த தவத்தை மெடிடேஷன் உபாசனை தான். இறைவன் கொடுத்தது, வேற இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதை நீங்க இதை மட்டும் என்ன போதுங்க? சித்த சுத்தி உட்கார்ந்து அந்த சித்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட நார்மலா பண்ணிக்கிறது. இந்த ஒண்ணுனாலேயே tremendous health issues problem ஆகும். tremendous you can have a healthy body. ஏன்னா இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு healthy body is very important. 4 நாளைக்கு ஒருக்கா எனக்கு சீக்கு உடச்சல அப்படி இல்லை இப்படி இல்லை, இப்படி வலிக்குது அப்படி வலிக்குது, இது வலிக்குதுங்க இது வலிக்குது, அவரையும் கேட்டு நாட் சோ. அதுதான் என்ன சொல்றாரு இப்ப எதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு? பிசிக்கல் பாடியில யூ மஸ்ட் ஹாவ் சம் டிசிப்ளின்ஸ் to have a not only to have a healthy body but a happy life. healthy body தான் can give you happy life. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன சொன்னேன்? சித்த சுத்தி. இப்ப நம்ம டெய்லி பண்றோம்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சு போயிருக்கும். சித்த சுத்தினா உடல் அமைதி, மன அமைதி, பிராண அமைதி, மனதுக்கு அந்த கிவிங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் மைண்ட், அதுதான் சித்த சுத்தி. அது பண்ணாம என்னைக்கா தியானம் ஆரம்பிக்கிறோமா? ஏன் நாங்களாம் ஆரம்பிக்கிறது இல்ல? இறைவன் கொடுத்திருக்காரு, அதை மாத்திரக்கு நான் யாரு? கிளிப்பில்ல மாதிரி எனக்கு சொல்லியிருக்கா சொல்றோம். எனக்கு யாரும் எப்படின்னு தெரியும்? குரு சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டோம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க குரு சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டாங்க, செய்யறாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு ஆரம்பிக்கிற? ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் நைட்ல கண்டுபிடிச்சேன், போதி மரத்தடியில உட்கார்ந்து கண்டுபிடிச்சு உலகத்தை குழப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு அழகா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பேசி பாருங்க. ஐயோ, சாஸ்திரத்து சொல்லப்பட்ட இருக்குன்னு தெரியுங்க. ஏதாவது தெரியாது மட்டும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குன்னு தெரியுங்க. ஆனா மாடர்ன் லைஃப்ல அதெல்லாம் ஒத்து வராதுங்க. நாங்க என்ன தெரியுங்களா பண்றோம்? சிம்பிளிஃபை பண்ணி தராங்களாம். உனக்கு யாரு சிம்பிளிஃபை பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது? இறைவன் கொடுத்த விஷயத்த சிம்பிளிஃபை பண்றதுக்கு. அங்க உண்மையில இது எங்க நாம பண்றோமே இந்த தியானத்துல, இதுல என்ன கஷ்டம்? இட்ஸ் a simplest form. இறைவன் என்னை அறிந்ததை விட இன்னொருத்த தெரிஞ்சுக்கிட்டான்னு போறாங்க பாருங்க, அவங்கள முதல்ல உதைக்கும். இறைவன் என்னை தெரிந்து கொண்டதை விட அந்த ஒரு மனிதன் கொடுக்கிற தியானம் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? தப்பு யாரு மேல? அவரு மேல சொல்லல, சொல்லி கொடுக்குற மேல போறாங்க பாருங்க, இறைவனை விட்டுட்டு. அதுதான் ப்ராப்ளம். வேற எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க தப்பே சொல்ல வேண்டிய யாருமே இல்லை. அவங்க எப்படிங்க ஆர்கனைசேஷன் அமைப்பாங்க? எல்லாரும் போய் விழுகிறனாலதான் நாங்க ஆர்கனைசேஷன் நடக்குது. சோ இறைவன் கொடுத்தது ஃபர்ஸ்ட் சித்த சுத்திங்கிற அந்த 4 தாங்க அவர் கொடுத்தது. உங்க மனதை உபாசனைக்கு 4 ஸ்டெப் தான். ஒண்ணுலயே யூ கேன் see tremendous effect with the physical body. அடுத்தது அந்த என்ன சொன்ன, இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் கிளாசிக்கல் மெடிடேஷன் சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் மெடிடேஷனால இதேதான், கைடட் மெடிடேஷனால இதேதான், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷனால இதேதான், சித்த சாந்தி மெடிடேஷனால இதுதான். இட் ஹேஸ் மெனி நேம்ஸ். எதா இருந்தாலும் அது இந்த இடத்தோட முடிஞ்சு போயிடும். சித்த சாந்தி, கிளாசிக்கல் மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன், ஈஸ்வராஸ் மெடிடேஷன், உபாசனா, எல்லாம் இதோட. அடுத்தது உபாசனையோட செகண்ட் ஸ்டெப். இப்போ அமைதிப்படுத்தாச்சு. ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு? அமைதியாச்சு. அடுத்து என்ன சொல்லி கொடுக்குறோம்? மனசு எப்படி இருக்குது? அடுத்தது மனதனுடைய தோஷம் என்ன? ஆசிலேஷன், வாசிலேட்டிங் மைண்ட். எப்படி கிளாக் இப்படி போகுது, டக் 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 டக், அது வாசிலேட்டிங் மைண்ட். அங்க போகும், திருப்பி வரும், போகும் வரும், போகும் வரும், போகும். அதுக்கு பேரு வாசிலேட்டிங் மைண்ட். தட் இஸ் தி செகண்ட் தோஷ ஆஃப் மைண்ட். அதுல இருந்து வர்றதுதான் என்ன மெடிடேஷன் சொல்லி தரோம்? கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். அந்த கான்சென்ட்ரேஷன் சித்த நிக்கிறதுக்காக, சித்த ஏகாக்கிறதுக்காக நம்ம செய்யற இறைவன் கொடுத்த அடுத்தது வாசிலேட்டிங் மைண்ட்ல இருந்து விடுபடுவதற்கு, சித்த ஏகாக்கிறதை பெறுவதற்கு, வாசிலேட்டிங் மைண்ட்ல இருந்து விடுபடுவதற்கு அவர் கொடுத்தது கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். அதுல பாத்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன் 3 விதமா ஒரு ஆச்சாரியர் ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னு இல்ல, ஒரு ஆர்டரா வரலாம். ஃபர்ஸ்ட் அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன்ல 3 ஸ்டெப்ஸ் வகையா வரலாம்.
ஃபர்ஸ்ட் மானச பூஜா. அது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம கோயில்ல ஒரு அபிஷேகம் பார்த்திருக்கோம். அந்த விக்கிரகம் ஐயர் அப்படியே பால் ஊத்துறாரு. மனதில் விசுவலைஸ் பண்றது. அவ்வளவுதான். மானச பூஜை. அப்படியே ஃபர்ஸ்ட் பால் ஊத்துனாரு, 2வது தயிர் ஊத்துறாரு. அப்படி ஒன்னொன்னா அபிஷேகம் பண்ணிட்டே வர பன்னீரு, இளநீரு, இந்த மாதிரி மாரியம்மன் கோயில்ல பார்த்த அபிஷேகம். இல்ல ஒரு சிவன் கோயில்ல பார்த்த அபிஷேகம். எந்த தேவதையும் சமங்க. அந்த தேவதை தான் பெஸ்ட். இந்த தேவ அபிஷேகம்லாம் அதான் சிவனும் ஒண்ணுதான், மாரியம்மனும் ஒண்ணு. மொத்தத்துல அந்த மானச பூஜா. அவர் அப்படியே கடைசியில் நம்மள அந்த அபிஷேகத்தையே பார்த்துட்டு, அப்புறம் ஸ்கிரீன் போட்டுட்டு, அப்புறம் அலங்காரம் பண்ற மாதிரி பார்த்து, அப்புறம் அதுக்கு தூபம் தீபம் எல்லாம் காமிச்சு நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள நீங்க செய்யற மானச வீட்டுல பண்ற நித்திய பூஜையும் என்ன பண்ணலாம், மானசமா உட்காந்து பண்ணலாம். இல்ல கோயில் எங்காவது பார்த்ததையும் நம்ம என்ன பண்ணலாம், மானசமா பண்ணலாம். இது மானச பூஜா. எதுல? கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன்ல இறைவன் கொடுத்துல ஃபர்ஸ்ட் மானச பூஜா. அடுத்தது மானச பாராயணம். இது நாம பண்ணியிருக்கோம். மானச பாராயணம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை மனசுக்குள்ள திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. அது அக்கண்ட மண்டலாக்காரமாவும் இருக்கலாம். அருணா கருணா எது வேணா இருக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகமா இருக்கலாம். எதுலயும் இருக்கு தியான ஸ்லோகம், எதை வேணாலும் எடுத்து வச்சு மனசுக்குள்ள அதை என்ன பண்றது சொல்லிக்கிட்டு உட்காந்து. இது எல்லாமேங்க மேக்சிமம் மொத்த டோட்டல் உபாசனையுடைய மினிட்ஸ் 20க்கு மேல போகக்கூடாது. பிகினிங்ல 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க கூடாது. கொஞ்ச நாள் ஆகாத என்ன பண்ணிக்கணும், 15 மினிட்ஸுக்கு போனா நம்ம ஓவரா உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பண்றதுல தப்பு. ரெகுலரா ஒரு டைம். இப்ப எப்படி ஆரம்பிக்கிறோம், 5னா கரெக்டா 5, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன உட்காந்துறோம். அது வாழ்க்கை ஃபுல்லா அந்த டைம்ல உட்காந்துருக்கணும். அதுதான் மெயின். இன்னைக்கு ஒரு வேலை இல்லைங்க, நான் கொஞ்சம் 5:15 வரைக்கும் பண்றேனே, பண்ணக்கூடாது. அந்த 10 நிமிஷம்னா அந்த மைண்ட் எப்படி அவர் கொடுக்குறாரோ அந்த மாதிரிதான் கொண்டு போகணும். அப்படிதான் அழகா ஹேண்டில் ஆகும். சோ மேக்சிமம் டு தட் மேக்சிமம் 20 மினிட்ஸ் மேல எல்லாம் பண்ணவே கூடாது சாஸ்திரம். யூ ஷுட் நாட் எக்ஸ்டெண்ட் யுவர் மெடிடேஷன். ஆனா இப்ப நான் காலையில பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் பண்ணலாம், அது வேற விஷயம். காலைல ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன், 20 நிமிஷம் உட்காந்தேன், சாயங்காலம் மறுபடியும் உட்காந்தேன், அது ஓகே. அட்ட ஸ்ட்ரெச்ல 1/2 அன் ஹவர்ல பண்ணக்கூடாது, 20க்கு தாண்டக்கூடாது. இப்ப என்ன சொன்னேன், மானச பாராயணம். நீங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்லோகத்தை திருப்பி சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். அது எப்படி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு சித்த சாந்தி பண்ணிட்டு தான் எங்க வரணும், மானச பாராயணமா மானச பூஜாவா. அடுத்து இப்ப நம்ம என்ன பண்றோம், 3வது மானச ஜபம். இதெல்லாம் உங்களுக்கு விளக்க தேவையில்லை, நான் ரெகுலரா பண்றதுனால நான் அப்படியே ஸ்கிப்பா பண்ணிட்டு போறேன். 3வது மானச ஜபம். உங்களுக்கு அது எப்படி தெரியும், பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இது மானச ஜபம்னாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மாதங்களுக்கு தொடர்ந்து பண்ணணும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 2 நாமம் சொல்லி பாக்குறது, அப்புறம் 3 நாமத்தை சொல்லி பாக்குறது 3 டைம்ஸ், அப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா சொல்லி பாக்குறது. இந்த மாதிரி மெதுவாக மானச ஜபம் ஒரு நாமத்தை எடுத்து வச்சு ரிப்பீட் பண்றது பேரு மானச ஜபம். இப்ப என்ன பார்த்திருக்கோம், கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். அதுல 3. ஃபர்ஸ்ட் சித்த சாந்தி ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், 2வது கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன், அதுல மானச பூஜா, மானச பாராயணம், மானச ஜபம். அடுத்து 3வது சித்த விஷால தியானம். அதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். சித்த விஷால தியானம். இதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்ட்ல இருந்து விடுபடுவதற்கு என்ன சொன்னோம், சித்த சாந்தின்னு சொன்னீங்க. வாசிலேட்டிங் மைண்டுக்கு என்ன சொன்னீங்க, கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் சொன்னீங்க. வாட் இஸ் ஃபார் சித்த விஷாலதா தியானம்? விஷாலதான்னு சொல்லலாம், விஷால. ஏன் சித்த விஷாலம் பண்ணணும்? பிகாஸ் நம்ம மனதுல என்னென்ன பொசசிவ்னஸ் இதுல இருந்து விடுபடணும், நேரோ மைண்டட்னஸ் இதுல இருந்து விடுபடணும்னா இது ரொம்ப உதவியாகும். எனக்கு எதுவுமே நாளனா எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனாங்க செத்து போற மாதிரி இருக்குங்க, குடுக்கவே முடியலீங்க. என்னது என் குடும்பத்தை விட்டு அடுத்த சர்க்கிளுக்கு என்னால திங்க் பண்ணவே முடியலங்கிறது என்னது, பொசசிவ் மைண்ட், நேரோ மைண்ட். அது கண்டிப்பா என்ன ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். The narrow-minded people cannot have a happy life. The possessive people cannot have a happy life. ஏன்னா எல்லாமே என்னது எனக்குன்னு உள்ள போக போக ப்ரெஷர் டென்ஷன் தான் மிச்சம். அந்த விஷால புத்திக்கு வரணும். அப்ப அதுக்காக இறைவன் என்ன ட்ரைனிங் பண்ண சொல்றாரு, சித்த விஷால தியானம். டு கெட் அவுட் ஆஃப் தட் என்ன சொல்றது, ஒரு நேரோ மைண்ட். அப்ப இங்க என்ன வரும், நம்ம இனிமேல் தான் இதை பண்ண போறோம். அப்கோர்ஸ் ஈஸ்வரனுடைய ஞானத்தை நாம வகுப்புல என்னென்ன தெரிஞ்சதோ
அதை வந்து மனதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன்ங்கிறது நம்ம மனதுக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளிருப்பா அப்படி இருந்து வெளியில வருவோம். இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற. ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். விஸ்வரூப, இதுக்கு என்னென்ன பேர் இருக்கு தெரியுங்களா? விஸ்வரூப தியானம்னாலும் இதுதான், அநேக ரூப தியானம்னாலும் இதுதான். எனக்கு நிறைய பேர் வேற உபனிஷத்துல ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்கும். ஐயோ நாம பண்றது வேற இது வேற அப்படி புரிஞ்சுக்க கூடாது. எல்லாமே ஒரே, எல்லாமே ஒன்னத்தை குறிக்குது. சித்த விஷாலதானாலும் இதுதான், விராட் உபாசனைனாலும் இதுதான், இன்னொன்னு சொல்ற விஸ்வரூப தியானம்னாலும் இதுதான், அநேக ரூப தியானம்னாலும் இதுதான், ஈஸ்வர தியானம்னாலும் இதுதான். எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். எதுக்கு இது பண்ண சொல்றோம், எப்படி பண்றதுங்கிறது நம்ம கிளாஸ்ல சொல்லி தர போறோம். எதுக்கு பண்றோம்? டு கெட் அவுட் ஆஃப் த பொசசிவ் மைண்ட், நேரோ மைண்டட்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஆனந்த, என்ன சொல்லுது, மனம் விரிவடைதல். எஸ், இந்த இந்த தியானத்தின் மூலியமா மனம் விரிவடையும். அடுத்தது ஃபோர்த்து, இன்னும் நான் அதெல்லாம் ஆரம்பிக்கல. வேல்யூ மெடிடேஷன், சித்த சம்ஸ்கார தியானம். இதுக்கா சான்ஸ்கிரிட்ல சித்த சம்ஸ்கார தியானம். இங்க நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப மனதுக்குள்ள தேவையில்லாத ஒரு பயம், பொறாமை, கோபம், வெறுப்பு, நாட் ஷேரிங், இந்த மாதிரி எல்லாம் உள்ள நிறைய உட்கார்ந்துருக்கும். அதுல இருந்து விடுபடுவதற்காக பிரதிபக்ஷ பாவனைங்கிற டெக்னிக் யூஸ் பண்ண சொல்றார். பிரதிபக்ஷ பாவனா டெக்னிக் இஸ் யூஸ்ட். இப்ப எல்லாரும் வந்து நான் சொன்னது எல்லாத்துக்குள்ளயும் இருக்க போறது இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒருத்தருக்கு பயம் இருக்கும், ஒருத்தருக்கு பொறாமை இருக்கும், ஒருத்தருக்கு கர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு வெறுப்பு இருக்கும், ஒருத்தருக்கு யாருக்கு எது கொடுக்காத நான் ஷேரிங் ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி எது இருக்குதோ, ஒருத்தருக்கு ஆசையோ பொருள்களை கண்டன வாங்கணுங்கிற ஆசையா இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளே ஒண்ணு இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள என்ன முதல்ல மைனஸ் கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள இருக்குங்கிறத முதல்ல ஏத்துக்கணும். அப்பதானே அது கொண்ட ரெமடிக்கு நீங்க ஒத்துக்குவீங்க. அதெல்லாம் வந்து நான் கோவப்படுறதுன்னு, கோவப்படுறது தப்புன்னு தெரியணும். அப்பதான் கோபத்துல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ண முடியும். கோவப்படுறது சரி, இந்த காலத்துல கோபப்பட்டா மட்டும்தான் காரியம் நடக்கும். நாம வந்து அமைதியா போனா எல்லாம் நம்மள தலைமையில ஏறி மொளை வரைச்சிருவாங்க. அதனால நான் கோபப்படுறேன்னு என்ன ஆயிருது, இப்போ கோபம்ங்கிறது சரின்னு வாழ பழகிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மெடிடேஷன்ல வேலைக்கு ஆகாது. கோபப்படுறது தப்புன்னு முதல்ல தெரியணும். அப்பதான் அதுல இருந்து விடுபடுறது. கர்வம்ங்கிறது பொறாமைங்கிறது தப்புன்னு முதல்ல தெரியணும். கர்வப்பட்டாதாங்க, பொறாமப்பட்டாதானே அவன் முன்னேறுவான். ஒரு பேரண்ட் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்க, அன்னொரு ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனை பார்த்து இவங்க பையன் பொறாமப்பட்டாதான் 5ஆம் ரேங்க் வாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவானா. அவங்க மேடம் என்கிட்ட ஸ்கூல் சொல்லி சிரிக்கிறாங்க, எப்படி இந்த பேரண்ட்ல வச்சுட்டு நான் என்னங்க பண்ணட்டும். அதாவது ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறானா, நீ அவன மாதிரி படின்னு சொல்றதே தப்பு. உனக்கு எப்படி டீச்சிங் இருக்கணும், அவன் நீ 100க்கு 100 வாங்க 5 சப்ஜெக்ட்ல, இதுதான் ஒரே பாலிசி. எவன் எக்கேடு போனா நமக்கு பிரச்சனை இல்லை. நீ 100க்கு 100 வாங்கினா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பார்த்து நீ அவனை பார்த்து என் பையன் பொறாமப்பட்டா தானே என் பையனும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முயற்சி பண்ணுவான். கம்ப்ளீட் மோகம்ங்க. குழப்பம்னா ஜனங்களுக்கு இவ்வளவுதான் இல்லை. எது அப்ப என்ன ஆகும், நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவனை பார்த்து பொறாமப்பட்டு அவன் மனம் பலகீனமாய், அந்த பையனோட பயம் பொறாமைன்னு பட்ட இறைவன் என்ன சொல்றாரு, உனக்குள்ள பொறாமை, கர்வம், பயம் இதெல்லாம் வந்துட்டு மனம் எப்படி இருக்க போகுது, பலகீனமான மனம். அந்த பலகீனமான மனதை வச்சுக்கிட்டு how can you have a happy life? அப்ப அந்த பையனுடைய ஹாப்பி லைஃப கெடுக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆளாரு, பெத்த அம்மா அப்பா. மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அதுல பொறாமப்பட வச்சு, அல்லது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா டேய் உன்னையாட்ட யாரு இல்லடா, உன்னையாட்ட, அந்த பையனுக்கு என்ன வந்துருது, கர்வம், பொறாமை. இதெல்லாம் ஊட்டி வளர்த்துறதாரு பேரண்ட். என்ன தெரியுது இல்ல, குழப்பம், இல்லூஷன்ஸ். இத பண்றதுனால அந்த பையன் ஃபியூச்சர்ல மன பலகீனமானவனா ஆயிருவான். he cannot have a happy life. எதுவும் தெரியாதனால நீ பொறாம்படு சாமி, கர்வம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் என்ன தப்பு. இதெல்லாம் தான் மன பலகீனம். அந்த பலகீனமான மனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நேத்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஷேர் பண்ணியிருந்த பாத்தீங்களா, ஒரு குழந்தை ஒரு பிளேட்டை கழுவு சொல்றோம். வீட்டுல ஒரு அம்மா வந்து தினம் அது சாப்பிட்ட பிளேட்டை அதுதான் கழுவணும் அப்படிங்கிறத எதுக்காக கழுவு சொல்லி பழக்கிறாங்க? அந்த காலத்துல சாப்பிட்ட பிளேட்டை கழுவு சொல்றாங்க. இட் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாம எப்படி வேணாலும் தூக்கி போட்டலாம், அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தையை வளர்த்தணும் என்றால் அது பெருசாக சைக்கலாஜிக்கலா அது பாதிக்கப்படுது. என்னது, எப்படி வேணாலும் தூக்கி போடலாம், பொருள்களை எப்படி வேணாலும் கலைக்கு போடலாம், வீடு ஃபுல்லா பொருட்களை போட்டலாம், எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தை வளர்த்தது. நீ ஆம்பளைடா அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி சில பேரண்ட் நீ ஆம்பளை இந்த வேலையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி வளர்த்த என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல இந்த சின்ன பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற குணம்
அவர்களிடம் போய்விடும். அப்ப பெருசாக பெருசாக தனக்கு எவனாச்சும் வேலை செஞ்சு தருவானான்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்களே தவிர அவங்க வேலையை அவங்கனால செய்து கொள்ள முடியாது. கம்ப்ளைனிங் த ஃபேமிலி மெம்பர்ஸ், கம்ப்ளைனிங் த சொசைட்டி, கம்ப்ளைனிங் த சிஸ்டம். என்னது சிஸ்டத்தையே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எதே நம்ம ஹிந்துஸ்ல ஒரு சிஸ்டத்துல போகும் பாத்தீங்களா, அந்த சிஸ்டத்தை கம்ப்ளைண்ட் பண்றது, கல்ச்சரை கம்ப்ளைண்ட் பண்றது, மர்மரிங், கம்ப்ளைண்டிங், குறை கண்டுபிடிக்கிறது, ஃபேமிலியில் இருக்கவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, வெளியில இருக்கவங்கிட்ட குறை கண்டுபிடி, இதெல்லாம் ஏன் வந்தது? சின்ன வயசுல இருந்து அவனுடைய பொறுப்புகளை அவன் அந்த தான் சாப்பிட்ட பிளேட்ட தான் கழுவ வைக்கிறதுங்கிறது அம்மானால கையால் ஆகாம அந்த வேலையை குழந்தைகிட்டு வாங்குறது அல்ல. அந்த குழந்தை ஃபியூச்சர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஹாப்பியா வாழணும்னா, ஏன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ரத்தா, ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்ப நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களோ அப்பதான் யூ கேன் ஷைன் இன் திஸ் ஃபீல்ட். எனிதிங் இஸ் பாசிபிள் இன் யுவர் லைஃப். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்க எடுத்து பழகணும். இப்ப வீடு குப்பையா கிடக்குதுன்னா அம்மா வேற வீட்டு எப்படி வச்சுட்டு போயிட்டே இருக்காது. இட் இஸ் மை ஹவுஸ், ஐ ஹாவ் டு கிளீன் மை ஹவுஸ்ங்கிற அந்த பேசிக் டிசிப்ளினே இல்லாத மனம். வீட்டுல அப்படி தூக்கி குப்பை போடுறது, that shows what you don't have the responsibility of அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இதே நம்ம வீடு நம்ம நீட்டா வச்சுக்கணும், கண்ட பக்கம் குப்பை தூக்கி போடக்கூடாதுங்கிறது இட் இஸ் a responsibility. ஏன் அது தூக்கி போட்டு போறாங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத போது என் வீடு நான் சுத்தமா வச்சுக்கணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லி கொடுக்காததுனால பெருசாகும் போது என்ன நடக்குது? கணவனா இருக்கவங்க என்ன பண்றாங்க? இந்த வேலை உங்களோடது. மனைவியா இருக்கிறியா, கிளீன் பண்றது உங்களோட வேலை. இங்க என்ன வீக்னஸ்? சின்ன வயசுல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வளர்த்தாததுனால பெருசானதுக்கு அப்புறம் அது யாரை எதிர்பார்க்குது? அந்த ஆண் பெருசானதுக்கு அப்புறம் யார்கிட்ட எதிர்பார்க்கறது? நீ இதெல்லாம் வந்து உன்னோட வேலை, நான் எல்லாம் செய்ய மாட்டேன், நான் ஆம்பளை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும். அப்ப என்ன நடக்குது அங்க? உறவுகளுக்குள் விரிசல். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு ஸ்லேவா, உன்னுடைய வேலையும் சேர்த்து நான் தான் செய்யணும், நான் உனக்கு ஸ்லேவ். பாத்தீங்களா எங்கெங்க கொண்டு விடுது? என் பையன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றதுக்கு, ஒரு நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னா சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து பழகிருக்கும். அப்பதான் அந்த குழந்தை அட்ஜஸ்ட். அதுக்கு பேர் என்னது? இது வந்து என் பையன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போறாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போறாங்க, அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டான்ல உங்க பையன். நீங்க அந்த அளவுக்கு வளர்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு 2 பேர் நடந்து குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஒய்ஃப் வந்து எந்த வேலையும் செய்யல அப்படின்னா, என் பையன் செய்யறான் அப்படின்னா நான் நல்லபடியா வளர்த்திருக்கனா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்து குடும்பத்தை வண்டி ஓட்டுறானா இல்லையா? இதுல எதுக்கு எனக்கு வலிக்கிறது? எதுக்கு வலிக்கிறது? ஏன் என் பையன் எப்படி வச்சிருந்துட்டேன்? இர்ரெஸ்பான்சிபிளா வளர்த்தி இருக்கிறேன், அங்க போனதுக்கு அதே மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா இருடா, குடும்பம் சின்னாபின்னா ஆயிரும். அப்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனா நான் வளர்த்திருக்கும் போது அங்க ஆண்மகனாக நான் வளர்த்திருக்கிறோம், இன்னொரு பெண்ணோட சேர்ந்து வாழ்றான், பெண்ணு எதுக்கும் குவாலிபிகேஷன் இல்லைங்கும் போது அந்த ஆண் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறான்னா எதுங்க பெஸ்ட்? உடனே பொண்டாட்டிக்கு பூஜா தூக்குறான் என் பையன். This is wrong attitude. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டானா we should be proud of my son. அட்லீஸ்ட் என் பையனா அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அவனை வளர்த்தி இருக்கிறேன்னு அர்த்தம். பொண்டாட்டிக்கு பூஜா தூக்குறான்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் என்ன சொல்றது? மோகம், இல்லூஷன், கன்ஃபியூஷன்ஸ், உச்சகட்ட சொசைட்டி. அட்லீஸ்ட் அவனால எடுத்தா தானே அந்த குடும்பம் ரன் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைகள் யாருக்கு will take care of that family? என்னோட பையன் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டானா கண்டிப்பா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன். ஏன்னா முடியாதனாலதான் எடுக்கிறான், முடிஞ்சதோ முடியும். அவனுக்கு அந்த 50% டியூட்டி இருக்கா இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு குடும்பத்துல ஒருத்த எடுக்கணும்னா சின்ன வயசுல இருந்து எப்படி பிராட்டப் ஆயிருக்கணும்? பிளேட் சாப்பிட்ட பிளேட்ட கழுவ வைக்கணும். பியூட்டிஃபுல் பாயிண்ட் அது. சைக்கலாஜிக்கலா நிறைய அது நம்மளுடைய இந்த கொங்கு பெல்ட்ல ரொம்ப கம்யூனிட்டி ரொம்ப அதிகம் இந்த மாதிரி வளர்த்துறது. நீ ஆம்பளை பையன், நீ ஆம்பளை பையன், நீ அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான். இது சொல்லி 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 அவங்க பாருங்க, அவங்க எல்லாருமே எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. வீட்டுல இருக்கவங்க யாரையும் ஏத்துக்க முடியறது இல்ல, வீட்டுல சொந்தக்காரங்க யாரையும், எல்லாமே நான் அக்செப்டன்ஸ். பிகாஸ் ஆஃப் சின்ன வயசுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காததுனால வயசான காலத்துல என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க, யாரையும் ஏத்துக்க முடியாது. அதாவது சொல்றாரு வேல்யூ மெடிடேஷன்ங்கிறது எப்படி இருந்து பண்ணிருக்கணும்? ஏன்னா என் மனதில் இருக்கிற எது எது மைனஸ் பிளேட் கழுவுறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு சொன்னேன். அந்த மாதிரி மனதுக்குள்ள பயம் இருக்கா? என்ன பாவனை எடுக்கணும்? இது நம்ம ஃபியூச்சர்ல பண்ண போறோம், என்னன்னு மட்டும் சொல்றேன். பிரதிபக்ஷ பாவனை எடுத்து பண்ணணும்.
இப்ப எனக்குள்ள பயம் இருக்கா, நான் என்ன நான் நினைச்சுக்கணும், அப்படியே ஒரு வேலு நாச்சியார் மாதிரி என்ன நான் நினைச்சுக்கிறது, அப்படியே குதிரையில போற மாதிரி ஒரு நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு உள்ள வந்து ஏதாவது எனக்குள்ள பயத்திலிருந்து விடுபட முடியலைன்னா அந்த மாதிரி ஒரு பிரேவ் லேடியா என்னை கல்பிதம் பண்ணி fake it make it. அதை நாம திருப்பி பண்ண மனம் எதை பிடிச்சுக்கும், அந்த தைரியத்தை. பிரதிபக்ஷ பாவனைனா எனக்கு இருக்கிற குணத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு குணத்தை இருக்கிற நான் அது உடையவளாக நான் என்ன பண்ணிக்கிறது, ஆட்டிடியூட் டெவலப்பிங் தட் ஆட்டிடியூட். கொஞ்ச நாள் ஆகும் மனம் டப்புன்னு அதை பிடிச்சு. என்ன டெக்னிக் இறைவன் சொல்லி கொடுக்குறாரு, நீ பயப்படுறியா, இப்படி நீ பிரதிபக்ஷ பாவனை வச்சு பண்ணு. உனக்குள்ள பொறாமை இருக்குதா, இதை பண்ணு. உனக்குள்ள வெறுப்பு இருக்குதா, இப்படி பண்ணு. உனக்குள்ள கோபம் இருக்கா, எல்லாத்துக்கும் பிரதிபக்ஷ பாவனை டீடைல்டு. யாரு, பதஞ்சலி யோக சூத்திரம். அவர்தான் ஒன்னொன்னுக்கும் அப்படியே போட்டு ஒரு ஸ்லோகமே கொடுத்திருப்பாரு. பெரிய ஸ்லோகம் அது. இதுக்கு இது அது அவர் கொடுத்தது இல்ல, சாஸ்திரத்துல சொன்னதை பதஞ்சலி சொல்லியிருக்காரு. அதே அண்டர்லைன் பண்ணி அவரோட பிரெயின்ல இருந்து வந்தது அல்ல. இப்படி ஒரு குணம் உனக்குள்ள வீக்னஸ் இருக்கா, அதுக்கு இப்படி ஆட்டிடியூட் வச்சு பண்ணு. சோ இதை பண்ணு. இதுக்கு என்னது, வேல்யூ மெடிடேஷன். வாட்ச் யுவர் thoughts. The thoughts decides your speak. Watch your speech. The speech decides your action. Watch your actions. That decides your habit. Watch your habit. That decides your destiny. This is a secret. இதைத்தான் இறைவன் சொல்றார். எப்போ உன்னுடைய எண்ணங்களை நீ கவனி. தமிழ்ல சொல்றேன், உன்னுடைய எண்ணங்களை கவனி. அந்த எண்ணம் தான் உன்னுடைய பேச்சிற்கு, என்ன பேசுறியோ அது எங்கிருந்து வந்திருக்குது, நீ எண்ணத்தை நினைச்சு அதான் வாயில கொட்டிட்டு இருக்கிற நீ. So watch your thoughts. எது வந்தாலும் வருது, எது வேணாலும் போகுதுன்னு ஓடிட்டு இருக்காத. வாட்ச் யுவர் தாட். அதை ரிஃபைன் பண்ணு. ரிஃபைன் யுவர் தாட்ஸ். ஃபில்டர் யுவர் தாட்ஸ். இஃப் இட் இஸ் ஈகோ, துரத்தி விடு. இஃப் இட் இஸ் பொறாமை, துரத்தி விடு. இஃப் இட் இஸ் கர்வம், துரத்தி விடு. வாட்ச்ஃபுல் அபவுட் யுவர் தாட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத ஜாகிரதையா இருக்கணும். கண்ட எண்ணங்களை, இது வந்து பொறாமையினால வந்த எண்ணமா, துரத்து. கர்வத்தினால வந்த எண்ணமா, துரத்து. பொசசிவ்னால வந்த எண்ணமா, துரத்து. So watch your thought, because the thought decides your speech. Watch your speech. வாக்தபஸ். என்ன பேசுற, எவ்வளவு பேசுற, எங்க பேசுற, எதுக்கு பேசுறோம். Watch your speech. That decides your action. Watch your actions. என்ன பண்றோம், ஏது பண்ண, என்ன எப்படி இருக்கணும், அலர்ட். எங்க தப்பு பண்றோம், மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிடுறோமா, மத்தவங்களை தப்பு பண்ணிடுறோமா, வெர்பல் அபியூஷன் பண்றோமா, இந்த மாதிரி. வாட்ச் யுவர் ஸ்பீச், பிகாஸ் தட் டிசைட்ஸ் யுவர் ஆக்ஷன். வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஒரு நிமிஷத்துக்கு முன்னால என்ன பண்ணணும், ஆக்ஷன்ஸ்ல இரு. தட் டிசைட்ஸ் யுவர் ஹேபிட். தட் டிசைட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. Habit என்னங்க, that decides your personality. Watch your personality very carefully, because that decides your destiny. So the destiny is decided by your thought. The destiny decided by your thoughts. இன்னைக்கு நீ என்ன மனநிலையில் இருக்கிறாயோ அதற்கு காரணம் உன்னுடைய எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்வு எழுதி வச்சாங்களா இல்லையா? எண்ணம் போல் டெஸ்டினி, வாழ்வு. இந்த 5 சுருக்கித்தான் அப்படியே ஒரே லைன்ல கொடுத்துட்டாங்க. எண்ணம் போல் வாழ்வு. அப்ப நாம என்னால நினைச்சா நடக்கும். அப்படி இல்லை. இதுக்குள்ள இவ்வளவு டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிருக்கு. அனலைஸ் பண்ணணும். எப்படி எண்ணங்களோ அது போல்தான் வாழ்வு. நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா பணத்தினாலேயோ உறவுகளாலேயோ யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். உன்னுடைய எண்ணத்தின் மூலியமாகத்தான் நீ சந்தோஷமாக. டெஸ்டினி என்னங்க, சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஒரு டெஸ்டினின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எது கிடையாதுங்கிறார் இறைவன். உன்னுடைய பணமோ, நீ வச்சிருக்கிற உறவுகளோ, நீ வச்சிருக்கிற வீடோ, நீ வச்சிருக்கிற பாடி கார்டோ, நீ வச்சிருக்கிற புகழோ, நீ வச்சிருக்கிற ஃபேமோ கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற டெஸ்டினி போய் ரீச் ஆகணும்னா that is decided by your thought. நான் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு காரணம் என்னுடைய எண்ணங்கள். அதுதான் வார்த்தைகள் ஆக வெளிவரும், அதுதான் செயலாக வெளிவரும், அதுதான் கேரக்டராக டிசைட் ஆகும். அதுதான் உன்னுடைய டெஸ்டினி. ஒரு you can have a happy life.
சோ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா சுத்தி இருக்கிறதெல்லாம் மாத்தி என்ன பண்ண முடியாது. எல்லாரும் என்ன பண்ணிச்சிருந்தோம், சுத்தி இருக்கவங்களே யாராவது மாறுவாங்களா? எனக்கு இவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, அவங்க மாறினா சந்தோஷமா இருக்கேன். இது இந்த பிறப்பில் நடவாத செயலுங்க. வெரி சாரி டு சே, இந்த பிறவியில் நீங்க நினைச்ச உங்க மகனையோ மருமகளையோ பேத்தியோ மாத்த முடியவே முடியாது. நோபடி வில் சேஞ்ச். அப்போ எனக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழணும்னா பி அலர்ட் ஆஃப் யுவர் தாட்ஸ். உன்னுடைய எண்ணங்களை நீ சரிப்படுத்திக்கோ. அதுதான் உனக்கு அந்த சந்தோஷங்கிற டெஸ்டினி, ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழணுங்கிறது டிசைட் பை யுவர் தாட்ஸ், நாட் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ் cannot give the happiness, your relations cannot give you the happiness, your மனம் பணம் cannot give you the happiness, your name fame சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஊருக்கே பெரிய ஆளு, that cannot give you the happiness. எண்ணங்கள் சரியாக அமைந்தால் தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். படுத்தன தூக்கம், டிஸ்டர்ப் இல்லாத தூக்கம் வரணும்னா எண்ணங்களை என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணி வச்சிருக்கணும். சிச்சுவேஷன் அப்போ எண்ணங்களை சரி பண்றதுக்கு தான் என்ன சொன்னார் இறைவன், இங்க வான்னு கூப்பிட்டு 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன சொன்னார், 4 ஸ்டெப்ஸ் எண்ணங்களை சரி பண்ணி கொள்வதற்கு என்னென்ன பண்ணணும். 4 ஸ்டெப்ஸ், சித்த சாந்தி, that is relaxation meditation, concentration meditation, expansion meditation, value meditation. இதெல்லாம் எதுக்கு பண்றதுக்கு புரிஞ்சுதுங்களா, இறைவன் எதுக்கு கொடுத்திருக்காரு. அப்பதான் இதன் மூலியமாக உன்னுடைய தாட்டை நீ சரி பண்ணிட்டீனா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி பெக்கர். ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும், உறவுகளே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தேர் இஸ் நோ நீட் டு பேட்ச் ஒர்க் இன் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப். எதுவுமே பண்ண தேவையில்லை. யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இஃப் யூ ரிஃபைன் யுவர் தாட்ஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.